அத்தா, தலைவலி எப்படி இருக்கு? என்னது தலைவலியா? நான் உன்கிட்ட தலைவலிக்குதுன்னு சொன்னனா? அதுக்கு இல்ல, நேற்று நைட்டு வேலை பார்த்துட்டு டயர்டா லேட்டா தான் வீட்டுக்கு வந்தீங்க. அதான் ஏதோ தலைவலிக்குமோ அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வலிக்கல. எனக்கு எதுக்கு தலைவலிக்க போகுது? அதான் சொன்னனே அத்தா, நைட்டு வேலை பார்த்துட்டு லேட்டாக தான் வந்தீங்க. காலையில் எழுந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். அதான் தலைவலிக்குமோன்னு கேட்டேன். காஃபி வேணுமாத்தா? இவ எப்பவும் இப்படி பேச மாட்டாளே, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நைட்டு நான் பப்புக்கு போயிட்டு வந்தது இவளுக்கு தெரியுமோ? சேச்சே, அதெல்லாம் அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நேராக பப்புக்கு போனோம், பார்ட்டி முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வந்தோம், படுத்து தூங்கிட்டோம். அவகிட்ட ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை. அவளே பெட்ரூம்ல படுத்திருப்பா, நான் எப்பயும் போல சோஃபால படுத்திருப்பேன். இவ கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. இவ லேட்டா வந்தது தான் இப்படி சொல்றா. ஆதி, நீயா வாயை கொடுத்து மாட்டிக்காத. என்னத்தா? அப்புறம் அத்தா, நீங்க எதுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்கிய? இன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குறாவ. அட்லீஸ்ட் ஒரு வேட்டி சட்டையாவது போட்டதான் என்ன? நான்லாம் பாருங்க சேலை கட்டிட்டு எவ்வளோ அழகா இருக்கேன்னு. யாரு நீ? அழகா இருக்கியா? பின்ன இல்லையா? உன்னை அழகுன்னு நீ மட்டும்தான் சொல்லிக்கலாம். ஹால பாரு, உன் மனசுக்குள்ள இந்த நினைப்பு வேற இருக்கோ? என்னத்தான் சொல்லுதீங்க? ஏன், எனக்கு என்ன, நான் அழகா இல்லையா? அதான் சொன்னனே, நீ அழகுன்னு நீ மட்டும்தான் சொல்லிக்கலாம். ஹால பாரு, வழிவிடு, நான் போட்டோம். அத்தா, வேட்டி சட்டை கட்டின்னு போங்க. ஏய், வேட்டி சட்டை கட்ட எனக்கு என்ன கல்யாணமா? வாய் மூடிட்டு இரு. கல்யாணம் தான், தாலி பிரிச்சு கோக்க போறாங்க. அப்போ நமக்கு இன்னொரு டைம் கல்யாணம் தானே நடக்க போகுது. அவனுக்கு ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டே உயிர் போகுது, இதுல இன்னொரு தடவை கல்யாணமா? ஹே, வழிவிடு. சும்மா வழியில நின்னுட்டு நொய் நொயின்னு பேசிட்டு இருக்க. இப்ப நீங்க வேட்டி சட்டை கட்ட போறீங்களா இல்லையா? முடியாதுடி. எப்படி நீ வேட்டி சட்டை கட்டுன்னு சொன்னா உடனே நான் கட்டிடுமா? நீ சொல்றத நான் எதுக்கடி கேட்கணும்? எதுக்கு கேட்கணுமா? அத்தா, நான் உங்க பொண்டாட்டி. ஹோ, அந்தாசை வேற இருக்கா உனக்கு? ஏதோ சிச்சுவேஷன் தெரியாம உன் கழுத்துல தாலியை கட்டிட்டேன், அதுக்காக இந்த பொண்டாட்டின்ற உரிமை எடுத்துக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏதா உங்க பொண்டாட்டியை தவிர உங்களை யாரும் தொடக்கூடாதோ? ஹேய், என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? தேவையில்லாம ஏதாவது பேசி என்கிட்ட அடி வாங்கிட்டு போவாத, வடி விடு. அட, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க தா. அப்படிலாம் கிடையாது, வழி விடு. அத்தம் பயந்து அடிச்சுட்டு ஓடிட்டாவ. நேத்து குடிச்சிட்டு வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காவ. எங்க ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்தா அவர் வாயிலேயே உண்மை வந்துருமோன்னு பயந்துட்டு ஓடுறாவ. இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். எனக்கு தாலி பிரிச்சு கோக்க போறாவ. என் அம்மா இல்லாம நடக்க போகுது. என்னோட கல்யாணமே யாரோட விருப்பமும் இல்லாம நடந்துருச்சு. தாலி பிரிச்சு கோக்கும்போது அம்மா, அப்பா, யாழினி, பாட்டி எல்லாரும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா யாரும் இல்லாத அனாதை மாதிரி எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்குது. என் சொந்தம்னு யாருமே எனக்கு இல்லை, எனக்காக யாரும் வரவும் இல்லை. அப்போ நான் அனாதையா? ஐயா,
இங்க நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? ஒன்றும் இல்லையா? கீழே எல்லாம் வெயிட் பண்றாங்க, போ கீழே. போறியா? ஏப்பா ராஜசேகர், சிவனேசு, எதுக்கு நிக்கிறிய? உட்காருங்க. பரவாயில்ல மாமா. ஏப்பா அர்ஜுன், உன் அப்பா மாமங்காரெல்லாம் நின்றுட்டு இருக்காவ, நீ நல்லா கால் போட்டு உட்காந்துருக்கா. ஆரம்பிச்சிட்டீங்களா தாத்தா? நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க. அவங்களுக்கு உட்கார இடம் இல்லாமலா நிக்கிறாங்க? சும்மா நிக்கிறாங்க. அதுக்காக நம்மளும் நிக்கணும்னு இல்லையே. அது சரி. என் முள்ள விளக்கு எரியுதான் அப்பப்ப பாத்துக்கிட்டே இரு. எண்ணெய் திந்தா எண்ணெய் ஊத்தி வை. சரிம்மா. மைனியா, இங்கேயே உட்காந்து தாலியை பிரிச்சு கொத்துடலாமா? கொத்துடலாமா. முதல்ல கதிருக்கும் மீனாவுக்கும் கொத்துருவோம், பிறகு ஆதிக்கும் தியாவுக்கும் கொத்துக்கலாம். என் பிள்ளைக்கு தான் முதல்ல கொக்கணும். மைனியா, அதுக்கு இல்ல, என்ன இருந்தாலும் கதிர் மூத்தவன், அவனை கூட்டிட்டு எப்படி இளையவனுக்கு கொக்க? அப்போ ஒண்ணு இல்லாம வந்தவளுக்கும் ஏமாவளுக்கும் என்ன வித்தியாசம்? இவ சீரு செனத்தியோட வந்திருக்கா, அவளுக்கு தான் முதல்ல கொக்கணும். அந்த மீனாவுக்கு பருவ கொத்துக்கலாம். அதுக்கு இல்ல மைனியா. நல்ல நாளிலையும் ஆரம்பிச்சுட்டா. ஏன் எப்ப கோத்தாதான் என்ன? இவளுக்கு தான் முதல்ல கொக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? நல்லபடியா தாலி பிரிச்சு கொக்கலான்னு வந்து அந்த இடத்தையும் ஏழரை கூட்டுறா. இவளை என்னத்த சொல்றது? ஏ தெய்வானே, என்னங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம பிள்ளை சீரு செனத்தியோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, ஒண்ணும் இல்லாம வரல. இப்ப உன் மாயம் மூடிக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்க போறியா என்ன? இந்த தெய்வானே, இந்த விஷயத்தெல்லாம் நீ தலையிடக்கூடாது. எல்லாம் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. அவங்க தான் சொல்றாங்க எல்லாம் மூத்த மகனுக்கு தான் முதல்ல பண்ணணும்னு. பரவாயில்லைக்கு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணு இல்லாம வந்தவளும் ஒன்னாயிட முடியுமா? ரெண்டு பேரும் எப்படி சரிக்கு சமமா உட்கார வைக்க சொல்றியா? மைனியா, அதான் சரிக்கு சமமா உட்கார வைக்க வேணாம் தானே ஒருத்தரா தாலி பிரிச்சு கோக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு என் பிள்ளை தான் முதல்ல உட்கார வைக்கணும். என்ன மைனியா நீங்களும் புரியாத மாதிரி பேசுறிய. கதிர் இருக்கும்போது எப்படி மைனியோ அதைய உட்கார வைக்க? நீங்க மீனா காண்டி பாக்குறீங்க, நான் கதிர் காண்டி சொல்றேன் மைனியா. என்ன சொன்னாலும் கேக்குறது கிடையாது. இதோ வந்துட்டா என் பிள்ளைய பாருங்க. கழுத்து கை இடுப்பு நிறைய நகையை போட்டுக்கிட்டு மகாலட்சுமி கணக்கா இருக்கா. அவள மாதிரி ஒண்ணும் இல்லாம வரல. அம்மா, என்னம்மா என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப யாருக்கு முதல்ல தாலி பிரிச்சு கோத்தா என்ன? கதிரத்தான் தானே முதல்ல பிறந்தவ, அப்போ அவருக்கு தானே முதல்ல தாலி பிரிச்சு கோக்கணும். அதுக்கு பிறகுதான் ஆதியத்தான். நீ எதுக்குமா இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏண்டி சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ ஒண்ணும் இல்லாம வந்தவ, உன்ன மாதிரி நகை சீரு செட்டோட வந்திருந்தா தானே. இந்த நேரத்துல அந்த வேலைக்காரி வரணும். அவ போட்டு இருக்கிற துணியே கதிர் வாங்கி கொடுத்ததுதான். இதுல நகைக்கு எங்க போவா? மைனியோ, நல்ல நேரம் முடிய போகுது, ரெண்டு பேருக்கு கோக்கணும், கொஞ்சம் பாருங்க மைனியோ. சொல்லிட்டீங்க, என் புருஷங்காரரும் ஒத்த கால நிக்கிறாவ, பிறகு நாம என்ன சொல்ல முடியும்? அவங்களே முதல்ல உட்கார வைங்க, போறவே என் பிள்ளைய உட்காந்துக்கிட்டோம். அத்தை, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அம்மா எப்பவுமே அப்படிதான். பரவாயில்லம்மா. ஐயா கதிரு, மீனா வரலையா? வருவம்மா. ஐயா, தாலி பிரிச்சு கோக்கணும், லேட் ஆகுதுயா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் கோக்கணும். வந்துட்டாமா. ஏய் வா. அம்மா, இங்க பாரு. என்னடி? இவளுக்கு ஏதடி இவ்வளோ நகை? அதாம்மா தெரியல. ஏம்மா மீனா, இது என்ன நெஜ நகையா இல்ல செட்டு நகையா? நெஜ நகைதாம்மா, ஐயா கொடுத்தாவ. ஐயா கொடுத்தாவளா? யாரு? கதிரா? ஆமாம்மா. ஹே முள்ள, நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன அதுக்கு? எத்தனை சவரன் தேரும்? கையில போட்டிருக்கிறது கழுத்துல போட்டிருக்கிறது பார்த்தாலே 50 சவரன் தேரும் போலயே. கேள கதிர், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? அது வந்து இவளுக்கு இப்ப சேலை நகலாம் தேவையா? அவகிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தானே இவ்வளவு நேரம் பிரச்சனையே நடந்தது. அவதான் எல்லாம் போட்டிருக்காளே, இனி என்ன பிரச்சனை? வேற ஏதாவது குறையா சொல்லுங்க. ஐயா, எந்த குறையும் இல்லையா. ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க, சடங்கு ஆரம்பிச்சிருவோம்.
ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளோ நகையை வாரி போட்டு வச்சிருக்காவ. பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? இவளுக்கு எதுக்கு இவ்வளோ நகையை போட்டு வச்சிருக்காவ? அப்போ ஏன் மோளுக்கு அந்த வேலைக்காரிக்கு அவனை எப்படி மாய்க்கணும்னு தெரிஞ்சிருக்கு. நானும் ஒரு பெத்து வச்சிருக்கேனே, தண்டத்துக்கு நிக்குது. வந்து உக்காருமா. ம். சேலையெல்லாம் எண்ணெய் ஆயிடுச்சு. ஏண்டி, உன்னை எண்ணெயை ஊத்திட்டு மூடி வையின்னு சொன்னேன். எதுக்கு திறந்து வச்சா? நான் இல்லம்மா, கதிர் தான் இந்த வழியா போனான். அப்பதான் அது தவறி விழுந்துச்சு. ஆமா, அவன் போனான் தவறி விழுந்துச்சுன்னு கதை சொல்லு. தரையெல்லாம் ஒரே எண்ணெய். விசேஷ நேரம் யாராவது வழுக்கி விழுந்தா என்ன ஆகுறது? இப்ப தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல இதை தொடைப்போமா இல்ல தாலி பிரிச்சு கோப்போமா? 2 பேருக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். இந்த நேரத்துல இது வேற. போ, பின்னாடி லட்சுமி இருப்பா, கூட்டிட்டு வந்து இதை தொடக்க சொல்லு. நீயும் போய் சட்டு புட்டுன்னு வேற படையை மாத்திட்டு வா. அதுக்குள்ள இவளுக்கு பிரிச்சு கோத்துடலாம். போய் தொலைக்க. என்னதான் சிந்தனையில இருக்காளோ தெரியல. விளக்குல எண்ணெயை ஊத்தும் போதே மூடி வையும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டான். திறந்து வச்சு நல்ல சேலையை வீணாக்கிட்டான். அம்மா கூட்டிலா? ஆமா லட்சுமி, கீழே பாரு ஒரே எண்ணெயா இருக்கு. அதை தொடச்சு விடு. 4 பேர் நடக்கிற இடம். இப்ப தொடக்காம விட்டா யாராவது விழுந்துருவாவ. நல்லா சுத்தமா தொடச்சு விடு. சரிங்கம்மா. அம்மா, இது போதுமா? உன் கண்ணு முன்னாடி நான் தாலி பிரிச்சு போட்டுக்கிறேன். அதே போதுமா? நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாட்டிய உன் கண்ணு முன்னாடி நடக்குதே, அது போதுமா? கதிரு, அந்த கோத்து வச்சிருக்கிற தங்க தாலியை எடுத்து மீனா கழுத்துல போட்டு விடியா? உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வச்சு விடு. போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உறவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகந்தனை கடந்தது தானே. எப்படியோ நல்லபடியா தாலி பிரிச்சு கோத்தாச்சு. கதிரு, மீனா, எழுந்துக்கோங்க. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா தொடச்சிட்டேன், நான் கிளம்புறேன். சரிம்மா லட்சுமி. அம்மா, நீ வந்ததே போதுமா? மனசு நிறைஞ்சு போச்சு. இது போதும். சரிங்கம்மா. ஐயா, எழுந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தியா, ஹதி, நீங்க வந்து உட்காருங்க. சரிங்க அத்தை. ஐயா, ஹதி, அதான் அண்ணனுக்கு செய்யும்போது பார்த்தல்ல, அந்த தாலி செயினை எடுத்து தியா கழுத்துல போட்டு விடு. ஆமா தம்பி, அந்த தாலி செயினை எடுத்து தியா கழுத்துல போட்டு விடுங்க. அத்தா, அத்தா இங்க. என்ன? அந்த செயினை எடுத்து என் கழுத்துல போட்டு விடுங்க. நீ என்ன டிரான்ஸ்லேட்டரா? அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல. போடுறேன். மைனியோ, நல்லபடியா முடிஞ்சது. ஒரு பெரிய கடமை விட்டுது. ஆமாம்மா, தாலி பிரிச்சு கொடுத்தது நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் என்ன, இன்னும் 10 மாசத்துல ஒரு பையனோ பொண்ணோ பெத்து கொடுத்துட்டா போதும். என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லையே. இந்த நக்கல் சிரிப்பெல்லாம் என்கிட்ட சிரிக்காத, பல்ல கழட்டிடுவேன். கழட்டுவீங்க
கொஞ்சம் கழட்டுவீங்க. அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன் பாருங்க. உங்க மாமியார் தான் ஏதோ சொல்றாவ, அதை நினைச்சேன் சிரிச்சேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுறிய? அவங்க சொல்றது கரெக்டு தானே. ஒரு பையனோ இல்லை ஒரு பெண்ணோ பெத்து கொடுத்துட்டா அவங்க பார்த்துக்க போறாங்க. ஏய், என்ன திமிரா? பப்ளிக்ல பேசினா நான் எதுவும் பேச மாட்டேன்னு நீ பாட்டுக்கு வாய் விடுற. தனியா மாட்டின பொறவு தெரியும் இந்த ஆதி யாருன்னு. பேசாம வாயை மூடிட்டு போ. போலாம். அம்மா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சியா? அப்படியே 2 பேரும் போய் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ம். ஐயா, ஏய், என்ன பண்ற? எழுந்து முதல்ல. நீங்க எனக்கு செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன். எது வந்தாலும் எழுந்து பேசு. எழுந்துரு, எழுந்துருன்னு சொன்னேன். என்னாச்சு? ஐயா, எல்லாரும் என்ன வெறுங்கை வீசிட்டு வந்தவன் சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. ஒண்ணுமே இல்லாதவன் கேவலப்படுத்தினாங்க. ஆனா எல்லாரும் முன்னாடி மானத்தை காப்பாத்திட்டீங்க ஐயா. இந்த நன்றியை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். இதுல நான் என்ன பண்ணேன்? எல்லாம் ஒண்ணுக்கு வர வேண்டியதுதான். வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றது என்னோட கொள்கையிலே இல்ல. நான் கட்டிக்க போற பிள்ளைக்கு நகையை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. இந்த நகையெல்லாம் உன்னோடதான், உனக்கு சொந்தமானதுதான். இந்த அறிவுள்ள சபையில நீ அசிங்கப்பட்டா அது நான் அசிங்கப்பட்டதுக்கு சமம். உன்னை எந்த இடத்துலயும் அசிங்கப்படுத்தி அதை என்னால பார்க்க முடியாது. அப்படி அசிங்கப்படுத்தவும் நான் விட மாட்டேன். இந்த வீட்டுல எனக்கு கிடைக்கிற அதே மரியாதை என் மனைவிக்கும் கிடைக்கணும். அப்படி உனக்கு மரியாதை கிடைக்கலனா ஒரு புருஷனா நான் தோத்து போனதுக்கு சமம். இந்த அறிவுல சரியோ தப்போ நீதான் எனக்கு மனைவின்னு ஆனதுக்கு அப்புறம் உன்னை எந்த இடத்துலயும் நான் தலைக்குனிய விட மாட்டேன். பணம் காசுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நல்ல மனசுதான் முக்கியம். உன்கிட்ட அது இருக்கு. இந்தாரு, மனசை போட்டு குழப்பிக்காத. உன் படிக்கிற வேலையை பாரு. நடந்த குழப்பத்துல அதை விட்டுறாத. புரிஞ்சுதா? எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வட்டியோட சேர்த்து கொடுத்துரு. சரியா? மனசுல இருக்கட்டும், படிப்பு தான் முக்கியம். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சரியா? ஆட்டம். ஒரு வார்த்தையில் என்னை உறவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகம் ஐயா, குங்குமத்தை எடுத்து தானே. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. ஓ உசர பார்த்து வாட கோடு குருவி